நாட்டு மக்களே, இந்த நாள் தோலக்பூர் மக்களுக்கு உண்மையிலேயே பாக்கியமான நாள்னு நான் சொல்லுவேன். நம்ம நாட்டோட சிறந்த எதிர்காலத்திற்காக உர்தாஞ்சல் ராஜ்யத்துக்கு நானே வாங்கி வந்திருக்கேன். பேரு கோஹினூர். இதோ பாருங்க. போறேன். முக்கியமான விழாக்கள் நடக்கும் போது மக்கள் இத பாக்கிறதுக்காக கண்டிப்பா வெளியே கொண்டு வருங்க. இத பாதுகாப்பா வச்சிக்கிறது தோலக்பூர் மக்களோட மிகப்பெரிய கடமையும். வாழ்த்துக்கள். கோஹினூர் வைரத்தை இப்ப நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. இந்த வைரம் சொல்ல போனா 3200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நதிக்கரையோரத்துல இருந்தது. ராஜா, சரித்திரத்தை புரட்டி பாருங்க. பல மன்னர்களுக்கு இந்த வைரம் பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கு. அதே நேரம் பல மன்னர்கள் அழிஞ்சும் போயிருக்காங்க. இப்போ இத வச்சிக்கிறதும் வச்சிக்காம இருக்கிறதும் எல்லாமே உங்க முடிவுல தான் இருக்கு. என்ன பொறுத்தவரை இது நிச்சயமா எங்க நாட்டுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். நான் வைரத்தை நம்ம நாட்டுல வச்சிக்கிறதா முடிவு பண்ணி. ஆமா, இந்தியா ஒரு சின்ன குட்டி கிங்டம். தோலக்பூரோட கிங் இந்திரவர்மன் கோஹினூர் டைமண்ட் வாங்கி இழுக்கான். இட்ஸ் a small good. அந்த டைமண்ட திருடுறது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஈஸியா. ஆனா இந்த வேலையை செய்ய இந்தியாவுக்கு யார்? அது நிஞ்சாஸ் தான். இவங்க தான் நமக்கு ஆப்பிரிக்கால இருந்து பேர்ல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து. எஸ் ஏ வெல்கம் ஜென்டாவ். வேண்டியது இருக்கும். இந்தியா தோலக்பூர் கிங்டம். டோலக்பூர் அந்த கிங் பிரின்ஸ் மகாடாவோட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். டீல் ஓகே தானே? ஓகே. வணக்கம் அண்ணா. ஒரு ஆள் இத கொடுத்தாரு. உங்களை சந்திக்கணும்னு விரும்புறாரு. அவரை உள்ள அனுப்பு. வாங்க மிஸ்டர் ஜென்டாவ். நீங்களும் உங்க குழந்தைகளும் நிஞ்சாவா? கராட்டே, குங்ஃபு ராஜா, உங்களையும் உங்க ஊர் மக்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்ன்றது தான் எங்களோட ஆசை. அதுக்காக உங்க ஊர்ல பர்மிஷன் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஜப்பான்ல பிரின்ஸ் மிகாடோவுக்கு முன்னாலேயே ஷோ நடத்தி இருக்கீங்க. இந்த லெட்டர்ல உங்களை அவர் ரொம்ப பாராட்டி இருக்காரு. என்னுடைய நெருங்கிய ராஜா, உங்களையும் தான் உலகம் முழுக்க பாராட்டி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியா? எதை பத்தி? கோஹினூர் கல்லு இன்னைக்கு உங்க பார்த்ததே கிடையாது. மகாராஜா, எனக்கு அந்த வைரத்தை காட்ட முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பா. நீங்க பிரின்ஸ் மிகாடோவோட சிபாரிசுல இங்க வந்திருக்கீங்க. எங்க விருந்தாளி நீங்க. வாங்க, கோஹினூர் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. மை காட், என்ன அற்புதம் மகாராஜா. இங்க செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? பலமான பாதுகாப்பு இருக்கு. தோலக்பூர் மக்களே, ஒரு அருமையான நிகழ்ச்சியை நீங்க பார்க்க இங்க வந்திருக்கீங்க. இந்த கலை ஜப்பான்ல மிக மிக பிரபலமான குமாடி. இந்த கலையை பார்த்துட்டு நம்ம இளைஞர்களும் இத கத்துக்கிறதுக்கு நிச்சயமா ஆர்வம் காட்டு. நல்லா இருக்கு. பாராட்டுக்கள் ஜென்டாவ். இந்த அற்புதமான அபார ஷோவுக்காக எங்க சார்பில் 14,000 ரூபாய்க்கான இனாம வாங்கிக்கோங்க. என்ன பீம், இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஜின்டனை சந்திக்கிறதுக்காக வந்தோம். நிஞ்சா குங்ஃபு கராத்தே கத்துக்க ரொம்ப. ஆனா அவங்களோட பிராக்டிஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால சரி, நாங்க நாளைக்கு காலையில அவங்கள வந்து சந்திக்க வரோம். இல்ல பீம், காலையில தானே சந்திக்கணும்.
இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்கோங்க, இங்க இருந்தே காலையில பாத்துக்கோங்க. யார் அது? இந்துமதி, என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நீங்க என்னோட தங்கச்சியோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் காலப்பூரா அவரு உண்மையிலேயே தன்னோட தவற நினைச்சு வருந்துறாரு. அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சரி, பீம் சொன்னதால இவங்கள நச்சிடுறேன். வைரம் தொலைஞ்சு போயிடுச்சேன்னு எனக்கு வருத்தமே இல்ல. என்ன, என்கிட்ட 2 வைரங்கள் இருக்கு. ஒண்ணுக்கு என் மகள் ராஜகுமாரி இந்துமதி, 2வது என்னுடைய பீம் குட்டி மாவீரன். அடேங்கப்பா, டிராகன் வாயில இருந்து தான் நெருப்பு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடா பறவைங்க கால்ல இருந்து புஸ்கு புஸ்குன்னு நெருப்பு வருதே. அதோட ரெக்கைகளை பாரு, அதுல கத்திகள் இருக்கு. அதாலதான் அதுங்க எல்லாரையும் தாக்குதுங்க. ஆனா எதுக்காக இதுங்க அரண்மனையை தாக்க வந்திருக்குங்க? அத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா கவலைப்படலாம். முதல்ல இதுங்களுடைய தாக்குதலுக்கு நாம பதிலடி கொடுத்தாகணும். பீம் மறுபடியும் ஹீரோ ஆக முயற்சி பண்றான். ஆனா நான் இருக்கும்போது விட மாட்டேன். டொலு போலு, அந்த பறவையோட கவனத்தை திசை திருப்புங்க. அப்பதான் என்னால அதுங்களை தாக்க முடியும். கவனத்தை திசை திருப்புறது இப்போ அவ்வளவு அவசியமா என்ன? அதானே, எங்க போய் ஒளிஞ்சுக்கலான்னு நாங்களே இடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி எல்லாம் பேச உங்க 2 பேருக்கும் வெக்கமா இல்ல? அங்க பாருங்க,
பீமுடைய நண்பர்கள் எப்படி அந்த பறவையை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சுண்டலி மாதிரி எங்க ஒளிய பாக்குறீங்க? வெளிய வாங்க. நீங்க எனக்கு சிஷ்யர்களா? ஒரு சிங்கத்துக்கு இந்த மாதிரி சிஷ்யர்கள் இருக்கிறது ரொம்ப கேவலம்.